Welcome to Special Meals. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்கன்னு எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற சத்தான ஒரே உணவு அரிசியும் உளுந்தும் போட்டு அரைச்சு ஆவியில வேக வச்ச இட்லி தான்னு உலகமே ஒத்துக்கிட்ட அந்த இட்லியை இன்னும் 3 மடங்கு ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முளைக்கட்டிய கருப்புளுந்து இட்லி. நம்மளோட எலும்பு, தோல், முடி, இருதயம், அப்புறம் டயபெட்டிக் கூட நல்லது செய்கிற ஏராளமான சத்துக்கள் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்துல நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட கருப்பு உளுந்தை முளைக்கட்டி சாப்பிடும்போது அதோட சத்து 3 மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறது. இது மாதிரி கருப்பு உளுந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை அடிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கருப்பு உளுந்தில் செய்ய போகிற இந்த கருப்பு உளுந்து இட்லி செய்கிறதுக்கு தேவையான உளுந்தை முளைக்கட்டுறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 2 டம்ளர் முழு கருப்பு உளுந்து. இந்த உளுந்தோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் 4-5 முறை நல்லா கழுவி நல்லா தண்ணி ஊற்றி 12-15 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 15 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த மாதிரி நல்லா ஊறி உளுந்தோட தோலில் லைட்டாக விரிசல் ஏற்பட்டிருக்கும். உளுந்து முளை விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் உளுந்தோட தோல் இந்த மாதிரி விரிசல் விட ஆரம்பிக்கும். இதுல இருந்து உளுந்து முளை கட்டுறதுக்கு தயாரா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உளுந்து மாவை அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஆனா நான் எப்பவுமே உளுந்தை இன்னும் கொஞ்சம் முளை விட வச்சுட்டு தான் அரைப்பேன். அதுக்கு உளுந்தில் இருக்க தண்ணி எல்லாம் ஒரு ஃபில்டரை வச்சு சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி காற்று புகாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி உங்கள் வீட்டில் இருக்க வார்மான இடத்துல வச்சிருங்க. நீங்கள் இருக்க இடத்தோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி 15-24 மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா முளை விட்டு வரும். முளை விட்டு வந்திருக்குது பாருங்க. நாம முளை கட்டின உளுந்து அப்புறம் வெந்தயம் ரெண்டுமே நல்லா முளை விட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி பயிறு வகைகளை சாதாரணமாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும்போது அதோட சத்து 3 மடங்கா நமக்கு கிடைக்குது. இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்துக்கு 4 கப் இட்லி அரிசி அப்புறம் 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நாம் உளுந்தை தோலோடு சேர்த்து அரைக்க போகிறதால உளுந்து அதிகமாக உபரி கொடுக்கும். அதனால் 1 கப் உளுந்துக்கு 4.5 கப் அரிசி சரியாக இருக்கும். இப்போ நான் போட்ட 2 டம்ளர் உளுந்துக்கு 8 டம்ளர் இட்லி அரிசி அப்புறம் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை ஊற வைக்கிற அதே சமயத்தில் நம்ம எப்பவும் ஊற வைக்கிற மாதிரி முளைக்கட்டின உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். முளை விடுற அந்த 15 மணி நேரத்தில் காஞ்சு போன உளுந்தோட தோலை மறுபடியும் சாஃப்ட் ஆக்குறதுக்காக தான் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஊற வைக்கிறோம். நாலு மணி நேரம் ஊறின உளுந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். எப்போவுமே மிக்சியில் போட்டு அரைக்கிற இட்லி மாவை விட கிரைண்டரில் அரைக்கிற மாவில் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும்.
நார்மல் உளுந்தை விட முளைக்கட்டின உளுந்து அதிகமான ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா ஸ்டிஃப் பீக் பதத்தில் இல்லாமல் ஒழுகிற பதத்தில் போயிடுச்சுன்னா இட்லி சுடும்போது இட்லி நல்லா எலும்பி உப்பலாக வராது. அதே மாதிரி முளைக்கட்டின உளுந்து நார்மல் உளுந்தை விட சாஃப்டாக இருக்கும். அதனால 20லேருந்து 25 நிமிஷத்தில் உளுந்து அரைஞ்சிடும். இந்த மாதிரி உளுந்து மாவு ஸ்டிஃப் பீக் பதத்தில் வந்ததும் அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அரிசியையும் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ரவை பதத்தில் அரைக்காமல் ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு ரொம்ப ரவை பதத்தில் இருந்துச்சுன்னா இட்லி சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இட்லியோட சூடு கொஞ்சம் ஆறுனாலும் இட்லி ரொம்ப வறண்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் மாவை ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அரிசி மாவை உளுந்து மாவோட கலந்து தேவையான அளவு தண்ணி மற்றும் உப்பு சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து உங்கள் வீட்டில் இருக்க வார்மான இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிச்சு வரதுக்கான டைம் மாறுபடும். கருப்பு உளுந்தோட தோலில் கால்சியமும் ஃபாஸ்பரஸும் சம அளவில் இருக்கிறதால நார்மல் வெள்ளை உளுந்தில் அரைச்ச மாவை விட கருப்பு உளுந்தில் அரைச்ச மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். நான் குளிர் பிரதேசமான டென்மார்க்கில் இருக்கேன். இங்கே டெம்பரேச்சர் 10 டிகிரி இருக்க இந்த சமயத்தில் கூட இந்த மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்க. இதுக்கு காரணம் இந்த கருப்பு உளுந்து தான். மாவை புளிக்க வைக்கும்போது நம்ம கரைச்சி வச்ச அளவை விட 5லேருந்து 6 இன்ச் அளவு மாவு பொங்கி வந்தால் போதும். அதுக்கு மேலே மாவை பொங்க விட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு நீர்த்து போயிடும். அப்புறம் இட்லி சுடுறதுக்கும் அந்த மாவு நல்லா இருக்காது. இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இட்லி மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் உடையாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மாவு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா உப்பு அப்புறம் தண்ணி எல்லாம் போட்டு கலந்திங்கன்னா மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி இட்லி சாஃப்டாக வராமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாவை கலக்கும் போதே உப்பு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருங்க. மாவை இட்லி தட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சு 6லேருந்து 7 நிமிஷம் இட்லியை வேக வச்சா போதும். இட்லியை நிறைய நேரம் வேக வச்சாலும் இட்லி சாஃப்டாக வராது. இப்போ நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தி முளை கட்டிய கருப்பு உளுந்து இட்லி ரெடி. அவல் ஜவ்வரிசின்னு எந்த ஒரு பொருளையும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம நமக்கு இயற்கையாக கிடைக்கிற கருப்பு உளுந்தை வச்சே சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தி இட்லியை நம்ம செய்யலாம். இயற்கையாக நமக்கு கிடைக்கிற இந்த கருப்பு உளுந்தை கருப்பாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி எரியாமல் அப்பப்போ இந்த மாதிரி உங்களோட உணவில் சேர்க்கிறது மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் ஆரோக்கியமாக இருக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.